ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நம்மளுக்கு கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டன், அப்புறம் வந்து ஃபயர்மேனுக்கான அப்ளிகேஷன் தான் வந்து இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கூகுள் போய்ட்டு TNUSRBன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹோம் பேஜ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்ளை நவ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. லாஸ்ட் டேட் வந்து 21/9/2025. கீழே வந்து அப்ளை நவ் பாருங்க, வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். இமெயிலுக்கு தனியாக வந்து ஓடிபி வரும். அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து தனித்தனியாக ஓடிபி வரும். இது ரெண்டுமே அந்த ஒரு 2 ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி கேட்கும். நீங்கள் வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துங்க. மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கணும். இங்கே வந்து ஓகே கொடுத்துங்க. உங்களுடைய பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாருங்கள். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய ஃபோனுக்கும் உங்களுடைய மெயிலுக்கும் வந்து போயிருக்கும். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க. இங்கே ஸோ இங்கே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டில் ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இப்போ வந்திருக்கு பாருங்கள் SMS. அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக வந்து ஓனாக வந்து நீங்களே ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டரு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்களே வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. அதே பாஸ்வேர்டு வந்து இங்கே கீழே வந்து கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளை நான் கொடுத்துங்க. நம்ம வந்து இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து நீங்கள் அப்ளை கொடுத்துங்க. நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம். படிச்சு வந்து இங்கே கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் தான் கேட்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதே வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்கள் இன்ஷியல் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும் தனியாக. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எப்போயாவது உங்களுடைய நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்துடணும். இங்கே வந்து உங்களோட ஜெண்டர் கேட்குறாங்க, மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அவருடைய இன்ஷியல் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு மதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள். மதர் நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இன்ஷியல் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து தேவைப்பட்ட கார்டியனோட நேம் நான் என்டர் பண்ணிங்க. இல்லைன்னா வேணால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் இந்தியா, நேபாள், பூட்டான், அதர் நேஷனல் கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் இந்தியன்னா நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரிலீஜன் கேட்குறாங்க பாருங்கள். ரிலீஜன் வந்து நீங்கள் என்ன ரிலீஜனோ, நீங்கள் வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்திஸ்ட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன ரிலீஜனை வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க, சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. அதாவது திருமண நிலையில் கேட்குறாங்க. மேரிட்னா மேரிட் கொடுத்துங்க, இல்லை வந்து அன்மேரிட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்குறாங்க பாருங்கள். தழும்பு மச்சம் இருக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியல வந்து உங்களுடைய டிசியில் இருக்கும் பாருங்கள். உங்கள் டிசி பார்த்து கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து உங்கள் உடம்புல ஏதாவது மச்சம் தழும்பு இருந்துச்சுன்னா ஏதாவது 2 வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் குறிப்பிடணும். பிரசிடென்ட் கையில் ஏதாவது ஸ்கவுட் ஏதாவது அவார்டு வாங்கிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ்எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. இங்கே வந்து தமிழ்நாடு அரசால் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்பட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அவங்க எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC, ST, SCA, MBC, BC, DNCன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் எதில் வருன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து நேம் அதுக்கு சப்காஸ்ட் கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட சாதி பேரை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூ கேட்குறாங்க பாருங்கள். பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எங்கே இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பிளேஸ் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வந்து உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ் ஊர் தான் வரும்.
அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் பார்த்து. அப்புறம் வந்து எந்த அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாங்களோ அந்த அதிகாரியோட பேர் இருக்கும் பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில். தாசில்தாரா இல்லை டெபுட்டி தாசில்தாரா இல்லை வந்து ஜோனல் டெபுட்டி தாசில்தார்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இஷ்யூ பண்ண டேட் இருக்கும் பாருங்கள், அந்த டேட் வந்து நீங்கள் என்னைக்கு கொடுத்தாங்களோ அந்த டேட் வந்து பார்த்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து டிஎன் ஆரம்பிக்கும் பாருங்கள், இல்லை வந்து பழைய சர்டிஃபிகேட்டில் வந்து நம்பரில் ஆரம்பிக்கும். ஸோ அது எதோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ கரெக்டாக வந்து எல்லாத்தையும் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு வரும் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ப்ரொஃபஷனல் கேட்டிருப்பாங்க பாருங்கள், பதவி முன்னுரிமை கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஜாப் வந்து ஃபஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் வேணும்னா நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது முன்னுரிமை வந்து உங்களுக்கு வந்து ஃபயர்மேனா இல்லை வந்து ஜெயில் வார்டராக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜெயில் வார்டன் இல்லை வந்து ஃபயர்மேன் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நீங்கள் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், ஃபயர்மேன் இருக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னாக்கா இந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து காப்பி ஆகிடும். இல்லை வேறு ஒரு அட்ரஸ்னால் நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களோட டோர் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட்டு, உங்களோட ஏரியா நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய மாவட்டம் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் சேம் அட்ரஸ்னாக்கா நீங்கள் இதே பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேமாக வந்து காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க பாருங்கள், எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, 10th டீட்டெயில்ஸு, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து மோட் ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து ரெகுலராக இல்லை ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, அது வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நேம் ஆஃப் த போர்டு கேட்குறாங்க பாருங்கள், மெட்ரிகுலேஷன் இல்லை வந்து ஸ்டேட் போர்டாக கேட்குறாங்க, இல்லை வந்து ஆங்கிலோ இண்டியனா, ஸோ இல்லை மெட்ரிகுலேஷனாக கேட்பாங்க. ஸோ அது என்னவோ நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், ஐஎஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண மந்த் அண்ட் இயராக இங்கே வந்து மந்த் அண்ட் இயராக பாசிங் கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் அவுட்லைன் மார்க் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் மார்க் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 0 கொடுத்துங்க. இல்லை வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டுனா 1 கொடுத்துங்க, இல்லை 2 கொடுத்துங்க. இல்லை எதுவுமே இல்லை ஃபஸ்ட் டைம் பாஸ்னா 0 கொடுத்துங்க. அப்புறம் வந்து உங்களுடைய 12th கேட்குறாங்க, அப்புறம் ஐடிஐ கேட்பாங்க, அப்புறம் வந்து யூஜி பிஜி கேட்குறாங்க. ஸோ இதை இருந்தாக்கா நீங்கள் என்டர் பண்ணிங்க. இல்லை எதுவுமே இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து 10th மட்டும் தான் இருக்கனாக்கா நீங்கள் அதை மட்டும் என்டர் பண்ணிங்க. ஸோ கொரோனா பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஆல் பாஸ் கொடுத்துங்க. இங்கே வந்து வேறு எதுவும் ஆப்ஷன் நம்மளால் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதில் வந்து ஆல் பாஸ் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் போயிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அது எஸ்என்எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து எம்ப்ளாயின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ்என்எஸ் கொடுத்துங்க, வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ உங்கள் மேலே ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கிரிமினல் கேஸு, எஸ்என்எஸ் கொடுத்துங்க, வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. இடஒதுக்கீடு வந்து விவரங்களுக்கு கேட்குறாங்க பாருங்கள், இங்கே வந்து இடஒதுக்கீடு வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கல வந்து நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் விளையாடின ஸ்போர்ட்ஸு ஈவெண்ட் நேம் டேட்டில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து நோ கொடுத்துங்க. எக்ஸர்சைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், முன்னாள் ராணுவத்துறைன்னு கேட்குறாங்க, எஸ்என்எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸ்பெஷல் மார்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு மதிப்பெண் விவரங்கள் கேட்குறாங்க, அதாவது என்சிசி என்எஸ்எஸ்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்சிசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், எஸ்என்எஸ் கொடுத்துங்க, வந்து நோ கொடுத்துங்க. இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ரொசீட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டே போய்டுவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் தேர்வு எழுத தடை செய்யப்பட்டதன் விவரங்கள் கேட்குறாங்க பாருங்கள், உங்களை வந்து ஏதாவது தடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்என்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நோ கொடுத்துங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 250 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு
7% கொடுத்துங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டாக போயிடுவீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 கேபிலேருந்து 30 கேபியில் இருக்கணும். அப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி, அது வந்து 5 கேபிலேருந்து 10 கேபியில் இருக்கணும் சிக்னேச்சரு. இடது கை கட்ட விரல் ரேகை வேணும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து உங்களுடைய கை ரேகை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 500 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். வந்து நல்லா குவாலிட்டி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை வந்து நீங்கள் 12th டிகிரிலாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் NCC NSS தான் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் 250. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து PDF வந்து சேவ் ஆகிடும். ஸோ ப்ரிவியூ பார்க்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து சரியாகன்னு பார்த்துங்க. ஸோ PDF வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.